ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக நெல் விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு புதிய இணையதளம் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த இணையதளம் மூலமாக விவசாயிகள் தங்கள் பயிரிட்ட நெல் பயிர்களை நேரடியாக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் போயிட்டு தங்களுடைய நெல்களை விற்பனை செஞ்சுக்கலாம். இதன் மூலமாக பார்த்தோன்னா அரசு நிர்ணயித்த விலையிலே உங்களுடைய நெல்லை பார்த்தா நீங்கள் விற்பனை செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நிறைய விவசாயிகள் தங்கள் பயிரிட்ட நெல் பயிரில் பார்த்தா ஸோ பக்கத்தில் இருக்க மண்டியில் போயிட்டு விற்பனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடைத்தரகர்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு மூட்டை மேலே பார்த்தா 300 ரூபாயிலேருந்து 400 வரைக்கும் பார்த்தா லாஸ் ஆகுது. இதுவே நீங்கள் அரசு நெல் கொள்முதல் நிலையம் போயிட்டு நீங்கள் விற்பனை செஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு மூட்டையிலேருந்து பார்த்தா 400 ரூபாயிலேருந்து 450 வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தா டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு அரசு நெல் கொள்முதல் போயிட்டு நீங்கள் பார்த்தா விற்பனை செஞ்சுக்கோங்க. அதுக்கு தமிழக அரசு நிறையா சர்வீஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அவங்களே டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் போயிட்டு உங்களோட நெற்பயிரில் நீங்கள் விற்பனை செஞ்சுக்கலாம். ஓகே, இதான் பார்த்தா இதுக்கான ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெல் கொள்முதல் செய்வதற்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றினா தமிழக அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினால் அந்தந்த மாவட்டங்களில் இந்திய அரசின் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எளிதில் பதிவு செய்து கொண்டு நெல் விற்பனை செய்ய ஏதுவாக ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள இடிபிசி இணையதளத்தில் எதிர்வரும் கொள்முதல் பருவம் 2021-2022 விவசாயிகள் தங்களது பெயர், ஆதார் எண், புலையன், வங்கிக் கணக்கெண் உள்ளிட்ட விவரங்களை எளிய முறையில் tncse.tngov.in மற்றும் tncse-edpc.in ஆகிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டிய தேதியினை முன்பதிவு செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் மேற்கண்ட இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டவுடன் விவசாயிகள் நிலம் இருக்கும் கிராமங்களின் அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணைய வழியின் மூலமாகவே கிராம நிர்வாக அலுவலரின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் பெயர், நெல் விற்பனை செய்யப்படும் நாள் மற்றும் நேரம் ஆகிய விவரங்கள் விவசாயிகளின் அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும். விவசாயிகள் தங்களது அலைபேசி எண்ணில் பெறப்பட்ட குறுஞ்செய்தியின் அடிப்படையில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் குறித்த காலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தாங்கள் விளைவித்த நெல்லை விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற மாதிரி இவங்க பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தா எப்படி ஆன்லைனில் இந்த நெல் கொள்முதல் செய்வதற்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இதை பார்த்தா டிஎன்சிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் தான் பார்த்தா இந்த வெப்சைட் துவங்கியிருக்காங்க. பேடி இ ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது மின்னணு முறையில் நெல் கொள்முதல் செய்வது அப்படின்றது தான் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க ஃபார்மர் லாகின் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துல டிபார்ட்மெண்ட் லாகின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்துல ஆண்ட்ராய்டு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் மொபைலில் இருந்து ஈஸியாக பார்த்தா புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஃபார்மர் லாகினில் போயிட்டு ஃபஸ்ட்டு உடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பார்த்தா ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான மொபைல் நம்பரை கொடுத்து உங்களுக்கான ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு உழவர் பதிவு கேட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் வச்சுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வேணால் ரெண்டுத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உழவரோட பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மரோட நேம் என்னவோ ஃபார்மர் நேமை நீங்கள் கரெக்டாக கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு அது கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபார்மருடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பயிரிடும் நிலத்தின் வகையை கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய் நீங்கள் பார்த்தா ஓன் லேண்ட் வச்சிருக்கீங்களா, இல்லை பார்த்தா குத்தகைதாராக கேட்டிருக்காங்க. ஸோ ஓன் லேண்ட்னா ஓன் லேண்ட் கொடுத்துவாங்க. அப்படின்னா பார்த்தா லீஸ் கொடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய புலையன் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் சிட்டால் சர்வே நம்பர் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு சப்டிவிஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்கள் லேண்டோட மொத்த ஏக்கரா கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தம் எவ்வளோ உங்கள் லேண்ட் இருக்கோ அந்த லேண்ட் பார்த்தா ஏக்கரில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா ஒரு ஏக்கர் இருக்குன்னா 1.0 கொடுத்துக்கோங்க. இதுவே பார்த்தா 80 சென்ட் இருக்குன்னா 0.80, 40 சென்ட் இருக்குன்னா 0.40 அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஏக்கர் வயசில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தா நீங்கள் எந்த அளவுக்கு நெல் சாகுபடி செஞ்சீங்களோ அதுக்கான ஏக்கரை கேட்குறேங்க. இதுக்கு மேலே பார்த்தா உங்ககிட்ட மொத்தம் எவ்வளோ இடம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பார்த்தா நெல் பயிர் செஞ்சுருக்கீங்கன்றத அந்த ஏக்கரை கொடுத்துவாங்க.
அது கீழே நெல்லின் வகை வந்து கேட்டுருங்க பாருங்க. பேடி ஏவா, பேடி சியான்றத நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஏ ரகமா, சி ரகமான்றத வந்து குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்து அது கீழ நெல்லின் ரகம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகை, அது கீழ ரகம் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்க நெல்லோட ரகம் எதுவோ அந்த ரகத்த நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. நீங்க எந்த நெல் ரகம் வந்து பயிர் செஞ்சீங்களோ அந்த ரகத்த நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. குடுத்துட்டு அதுக்கு அடுத்து உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்களுடைய மாவட்டத்த நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ உங்களுடைய கிராமம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்னா திருவண்ணாமலையில இருக்க மொத்த கிராமம் வந்து பார்த்தா இதுல வந்து ஷோ ஆகும். இதுல போயிட்டு கரெக்ட்டா உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜ் நீங்க வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் பண்ணாத. உங்க வில்லேஜ பார்த்து நீங்க கரெக்ட்டா உங்க வில்லேஜ் நேம நீங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க எந்த வில்லேஜ்ல வந்து பயிர் வந்து விற்பனை இது பண்றீங்களோ அந்த வில்லேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க லேண்ட் எங்க இருக்கோ அந்த அந்த வில்லேஜ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கு அடுத்து எதிர்பார்க்கப்படும் மகசூல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பேக்ல வந்து பார்த்தோன்னா 40 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மகசூல் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த கிலோ அளவுக்கு இருக்கோ அந்த பேக்கா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 10 மூட்டை வரும்னா 10 மூட்டை அப்படின்ற மாரி நீங்க வந்து குடுத்துக்கோங்க. 20னா 20ன்ற மாரி வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. கொள்முதல் தேதி வந்து கேட்டாங்க பாருங்க. நீங்க வந்து நெல் எப்ப அறுவடை செஞ்சீங்களோ அதுக்கான தேதி என்னவோ அத நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ எப்ப வந்து நெல் அறுவடை செஞ்சீங்களோ அதுக்கான தேதிய வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதுக்கு கீழ வந்து பார்த்தா உங்களுடைய வங்கி கணக்கு எண் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேங்க் புக் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருந்தா அதுக்கான நம்பர நீங்க வந்து கட்டாயமா என்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்க பேங்க் புக் நம்பர கரெக்ட்டா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. அக்கவுண்ட் நம்பர குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தா அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு திரும்பவும் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வங்கி குறியீடு எண்ணு கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போய் நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட வந்து என்டர் பண்ணா போதுமானது. ஸோ நீங்க என்டர் பண்ணிட்டா போதும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கீழ நெறைய பேங்க் வந்து ஷோ ஆகும். இதுல வந்து பார்த்தா குடுத்தாங்க பாருங்க. இதான் வந்து உங்க பேங்க்ன்னு அர்த்தம். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டு கீழ வர ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணா போதும். மத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்றோம். மேலே குறிப்பிட்ட அனைத்து விவரம் உண்மை மாரி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தா சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த மாரி மேல வந்து ஷோ ஆகுது பாருங்க. டிபிசி இஸ் நாட் அவைலபிள்னு வந்துருச்சு. ஸோ உங்க வில்லேஜ்க்கு வந்து பார்த்தா இதுவரைக்கும் மேப்பிங் பண்ணலன்னு அர்த்தம். இது இப்ப தான் வந்து பார்த்தா எல்லா வில்லேஜ்க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல தான் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா எல்லா வில்லேஜ்க்கும் வரும். ஓகே. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தா உங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்தா ஏற்கப்பட்டதுன்ற மாரி வந்துருச்சு. ஸோ உங்க பெயரு அதாவது அலாட்மெண்ட் டிபிசியோட நம்பர் குடுத்துருக்காங்க. ஸோ தேதி, நேரம் அதாவது நீங்க அப்ளை பண்றதுக்கான தேதி, நேரம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில வில்லேஜ் வந்து காட்டலனா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய வில்லேஜ் வந்து ஒதுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வில்லேஜ்க்கு வந்து பதிவாயிடுச்சு. உங்க வில்லேஜ் வந்து பதிவாகலனா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். ஆன்லைன்ல அந்த வில்லேஜ்க்கு வந்து அப்டேட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தா எனக்கு வந்து அப்டேட் வந்து ஆயிடுச்சு. என்னோட புக்கிங் ரேட் வந்து பார்த்தா ஓகே ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து செக் பண்றதுக்கு லாஸ்ட்டா இருக்கு பாருங்க. மை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா போதும். இதுல போயிட்டு நீங்க என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உழவர வந்து குறியீடு குடுத்துருக்காங்க. உங்க டிரான்சாக்ஷனுக்கான குறியீடு குடுத்துருக்காங்க. டிபிசிக்கான குறியீடு வந்து குடுத்துருக்காங்க. உங்க மாவட்டம், கிராமம் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதோ இருக்கு பாருங்க. நீங்க பதிவு செஞ்ச தேதி, எந்த போர்ட்டல் அதாவது பப்ளிக் போர்ட்டல் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நில விவரங்கள் வந்து பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க அந்த ஐகான் மேல வந்து கிளிக் பண்ணா போதும். வேற ஒரு பேஜ்க்குள்ள வந்து போவீங்க. ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணா போதும். லோட் ஆயிட்டு இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. இதுல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவா வந்து குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, விஏஓ வந்து அப்ரூவ் பண்ணியாகணும். அதாவது உங்க ஊரோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் இருக்காரு பாருங்க. மனைக்கார் வந்து ஆன்லைன்லயே அப்ரூவ்ட் வந்து பண்ணணும். இப்போதைக்கு பெண்டிங்ல இருக்கு. அவரு அப்ரூவ் பண்ணி முடிச்சுட்டார்னா, அதுக்கு அடுத்து ஏஏஓ அப்படின்ற ஒரு ஆஃபீசர் இருக்காங்க. அவங்களும் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியாகணும். அப்படி அவங்களும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தோன்னா, எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிடுவாங்க. நீங்க வந்து இந்த டேட்ல வந்து பார்த்தோன்னா, இந்த டேட் அண்ட் டைம்ல வந்து உங்களுடைய நெல்ல வந்து விற்பனை செஞ்சுக்கலான்ற மாரி, நீங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துரும். அப்போ போயிட்டு உங்களுக்கான நெற்பயிர நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, விஏஓ கண்டிப்பா அப்ரூவல் வந்து பண்ணியாகணும். இப்போ வந்து புதுசா வெப்சைட் தொடங்கிட்டதால நெறைய விஏஓக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நீங்க டைரக்ட்டா போயிட்டு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட அப்ரூவல் பண்ணுங்கன்ற மாரி நீங்க வந்து சொல்லுங்க. அப்படி சொன்னா மட்டும் தான் அவர் வந்து அப்ரூவல் வந்து பண்ணுவாரு. ஓகேங்களா? அவரு அப்ரூவல் பண்ணி முடிச்சோனே பார்த்தா, அதுக்கடுத்து ஏஏஓ ஆஃபீஸ்ட்ட போகும். அவங்களும் பார்த்து வந்து செக் பண்ணியாகணும். ஓகே. இதுல போயிட்டு பேடி ரேட் மாஸ்டர்ன்னு இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணா போதும். இப்போதையோட அதாவது இப்போ வந்து நெல்லோட விலை எவ்வளோ அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நிர்ணய விலை எவ்வளோ, ஊக்கத்தொகை எவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தா தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரகத்துக்கும் ஏத்த மாரி எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. இத போய் நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து குடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணிக்கலாம். ஈஸியா தான் வந்து பார்த்தா இந்த வெப்சைட் எல்லாமே குடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. ஓகே. நீங்க போயிட்டு வந்து பார்த்தா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாலும் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். மேல வந்து பார்த்தா அகைன் வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாலும் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு உங்களுக்கான நெல் பயிர நீங்க வந்து பார்த்தா புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்து தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான நெல் பயிர நீங்க வந்து புக்கிங் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுதான். இந்த விஷயத்த வந்து பார்த்தா நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து தெரியாம இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.